கடன் செல்வோம், தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வேதத்திலே நீர் எழுதி வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த நற்காரியங்களுக்காக உமக்கு துதிக்கிறோம். அம்மா, இந்த வியாதி வேதத்தை நாங்கள் தியானம் பண்ணும்படியாய் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே தாமே பேசுகிற என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. பரிசுத்த ஆவியாக பேசுங்க. ஆண்டவர் வார்த்தைகள் எங்களுடைய அந்த இருதயத்திற்கு உள்ளாய் ஆண்டவரை நுழைந்து ஆண்டவரை 30, 60, 100 பலன் தர கர்த்தர் உதவி செய்ய தேவனுடைய செய்கிறதுக்காக நன்றி. ஆண்டவருடைய ஆண்டவர் வார்த்தைகள் வருவதாக நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆமென். இந்த நாளில் பிரியமானவர்களே, தொடர்ந்து கடந்த வாரத்திலே வீட்டுக்குள்ளே பார்த்ததை போல நம்ம திரும்ப பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு நம்முடைய வாக்கினால் சொன்னதை நம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இங்கே பார்க்கிறோம், இந்த நாட்களிலே இருக்கிற ஒரு பெரிய பரபரப்பு அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம் அல்லது ஒரு பெரிய சோர்வு என்னன்னா, தேவன் வாக்கு கொடுத்ததை எனக்கு என்ன செய்யல, நிறைவேற்றல. இதுதான் இன்னைக்கு சோர்வாய் இருக்கிறது பிரியமானவர்களே, அல்லது இதுதான் பரபரப்பாய் இருக்கிறது. எடுத்து பார்த்தோம் என்றால் பலர் பேசிக்கொண்டே போனாங்க. போன வருஷம் இப்படிலாம் சொன்னாங்க, ஒன்றும் நடக்கல. அதுக்கு முந்தின வருஷம் இப்படிலாம் சொன்னாங்க, ஒன்றும் நடக்கல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னுடைய வாக்கினாலே சொன்னதை அவர் என்ன செய்கிறார், கரத்தினாலே நிறைவேற்றினார் என்று சொல்லி தாவீதுக்கு அப்படி செய்தார். யார் சொல்றார்? அவருடைய வகையை சொல்றார். எங்க அப்பாவுக்கு தேவன் கொடுத்த எல்லா வாக்கையும் அவர் என்ன செய்தார், நிறைவேற்றினார்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வேதத்திலே தேவன் கொடுத்த வாக்குகள் எல்லாம் என்ன செய்கிறது, நிறைவேறி இருக்கிறது. இல்லை நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு பார்த்தோம் என்றால் ஊழியக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம், தேவன் சொன்ன வாக்குகள் எல்லாம் என்ன செய்வது, நிறைவேறி இருக்கிறது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லலாம், தேவன் எனக்கு சொன்ன வாக்குகள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா அப்படின்னு நீங்களும் சொல்லுங்க. தேவன் எனக்கு கொடுத்த வாக்கை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் என்ன செய்கிறார், நிறைவேற்றி இருக்கிறார். நிச்சயமா நீங்க வீட்டுல போய் இதை நீங்க தியானித்து பாருங்க. உங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன செய்யும், நிச்சயமாய் நிறைவேறி இருக்கும். ஆண்டவர் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் இல்லை. இந்த ஊழிய பாதையிலே 1998 விகரசா நான் தேவ சித்தப்படி நான் செயல்பட்டேன். அதில் பார்த்ததெல்லாம் பார்த்தோம்னா, ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை என்ன செய்கிறார், நிறைவேற்றி இருக்கிறார். ஜீவன் தருவேன் வாக்கு கொடுத்தா தந்திருக்கிறார். இந்த இடத்தை உனக்கு தருவேன் வாக்கு கொடுத்தா தந்திருக்கிறார். தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒவ்வொரு காரியங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு பார்த்தோம்னா சின்ன சின்ன ஊழியர்கள் மூலமாய் தேவன் நிறைய செய்திருக்கிறார். அதெல்லாம் வெளியே சாட்சியாய் சொல்லாததினால்தான் என்ன நடக்கிறது, அநேகருக்கு தெரியல, வாக்கு தத்தம் என்ன செய்யல, நிறைவேறல அப்படின்னு சொல்லி ஏதோ 1-2 பெரிய ஊழியக்காரர்கள் மட்டும் அவர்களுக்கு நடந்ததை அவர்கள் சொல்லிக்கொண்டே வராங்க, அல்லது அதை அவர்களுக்கு நட்டு போறாங்க. ஆனால் சின்ன சின்ன இடங்களிலே பார்த்தோம் என்றால் ஆண்டவர் செய்து வருகிற காரியங்களை பிரபலியப்படுத்தல. ஆனால் தேவன் என்ன செய்கிறார், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுன்னு நம்ம சொல்லவே முடியாது. பிரியமானவர்களே, இன்னும் அவர் என்ன செய்கிறார், ஒருவேளை முழுமையடைய செய்கிறவனாக இருக்கிறார், அவர் நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறார். கடந்த கூட்டத்தில் நம்ம பார்த்தோம், சகோதரிகளுக்கு நடந்த மீட்டிங்கை பார்த்தோம், காத்திருக்குதல் அவசியம். காத்திருக்கிறவங்களுக்கு வாக்குத்தத்தை வரணும்னா நம்ம என்ன செய்யணும் பார்த்தோம், காத்திருக்க வேணும்னு சொல்லி பார்த்தோம். கர்த்தருடைய மாநிலத்தில் நம்ம காத்திருக்கணும், அவர் செய்யும் வரைக்கும் காத்திருக்கணும். அப்படியாய் காத்திருந்தவர்களுக்கு கர்த்தர் செய்தார், வாக்கை நிறைவேற்றினார் பார்க்கிறோம். இந்த நாளிலும் இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள்,
வாக்கு தத்தங்களை பெற்றிருந்தாங்க. விசுவாசிகள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். இங்கே பார்க்கிறோம், அந்த 11ஆம் அதிகாரம் முழுவதுமாய் விசுவாசிகளின் பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயித்தவர்களுடைய பட்டியல். அவர்கள் ஏன் ஜெயம் பெற்றார்கள் என்றால் விசுவாசித்தவர்கள் ஜெயித்தாங்க. அதிலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் வாக்கு தத்தங்களை என்ன செய்தாங்க? பெற்றார்கள். வாக்கு தத்தங்கள் அவருடைய வாழ்விலே என்ன செய்யப்பட்டது? நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு காத்திருக்குதல் அவசியம் பார்த்தோம். எப்படி காத்திருக்க வேண்டும் பார்த்தோம்னா, விசுவாசத்தோட கூட காத்திருக்க வேண்டும். இந்த விசுவாசம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. வேதம் சொல்கிறது. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14, 15ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் என்றால், வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாயிற்று. வாக்குத்தத்தத்துக்குள்ளாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். வாக்குத்தத்தமான இடம் சமீபத்தில் இருக்கிறது. 12 பேர் போய் செய்தாங்க. அந்த வாக்குத்தத்த பூமியை பார்த்துவிட்டு வந்தாங்க. இதுதான் உங்கள் தேசம், இதுதான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிடுது. ஆண்டவர் அவர்களுக்கு திட்டமாய் உறுதியாய் அவர்களுக்கு அதை சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் அதிலே அநேக என்ன செய்யல? அதற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. வாக்குத்தத்த அடுத்து காலடி வைத்தால் வாக்குத்தத்த பூமி அப்படியான ஒரு இடத்துல இருந்துதான் தேவன் என்ன செய்கிறார்? ஒரு 12 பேரை கோத்திரத்திற்கு ஒரு ஆளை தெரிந்து கொண்டு அந்த பூமியை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுகிறார். இவர்கள் போய் பூமி என்ன செய்தாங்க? பார்த்துட்டு வந்தாங்க. வந்தவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அந்த இடம் நல்ல இடம் தான், சூப்பரான இடம் தான், ஆனால் போக முடியாது. 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். திரும்ப சொல்லுங்க. என்னாகும் 14:28. நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இங்கே மாறுவோம். இவர்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்க அதுக்குள்ள போக மாட்டோம், எங்க பிள்ளைங்க அதுக்குள்ள போக மாட்டாங்க, நாங்க செத்து போவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்னபடியே உனக்கு நடக்கும்னு சொல்றாரு. பார்க்கிறோம், விசுவாசித்தவர்கள். அதனால பார்க்கிறோம், இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு நம்முடைய வாயிலிருந்து ஒரு நாள் என்ன வரக்கூடாது? நெகட்டிவ் வேர்ட்ஸ் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்முடைய வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? நெகட்டிவான வார்த்தைகள் வரக்கூடாது. ஆண்டவர்களுக்கு சொன்னார், நெகட்டிவான வார்த்தையை சொன்னேல, அதுபடியே உனக்கு என்ன செய்ய போகிறது? நடக்க போகிறதுன்னு சொல்றார். அதனால பார்க்கிறோம், விசுவாசம் என்பது அவசியம். விசுவாச அறிக்கை என்பது அவசியம். விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்யணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவர் நிச்சயமா எங்களுக்கு என்ன செய்வார்? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அதுதான் நம்முடைய வார்த்தையா. ஏனென்றால் கொடுத்தவர் யாரும் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். கொடுத்தவர் யாருங்கிறத என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். பிரியமானவர்களே, அதான் வேதத்தில் சொல்லுகிற காரியம். அதனால இந்த விசுவாசம் உள்ளவர்கள் தான் அதற்குள்ள என்ன செய்தாங்க? பிரவேசித்தாங்க. யார் யார் விசுவாசித்தார்களோ, யார் யார் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தார்களோ, அது நல்ல தேசம் தான். சூழ்நிலைகள் இப்படித்தான் இருக்கும், ஆனாலும் ஆண்டவர் அதை எனக்கு தருவார்னு சொல்லி காலேபும் யோசுவாவும் என்ன செய்தாங்க? விசுவாசித்தார்கள். விசுவாச வார்த்தை சொன்னார்கள். அதனால்தான் ஆண்டவர் அவர்களை மாத்திரம் என்ன செய்தார்? அதற்குள்ளே பிரவேசிக்க பண்ணினார். வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவன். ஆண்டவருடைய குணாதிசயங்கள், அவர் பெருக பண்ணுகிற தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரே கன்ஃபியூஷனா இருந்தார். ஆபிரகாம் ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தார். எத்தனையோ முறை ஆண்டவர் சொல்லியும் அவர் என்ன செய்யல? அப்படி கன்ஃபியூஷனா இருந்தார். அந்த வேளையில தான் ஆண்டவர் அவருக்கு பார்த்து சொல்லு, தன்னுடைய தன்மையை சொல்லுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால் என்ன செய்ய முடியும்? எல்லா காரியத்தையும் என்னால் செய்ய முடியும். அதை நீ விசுவாசின்னு சொல்லுகிறார்.
அவ பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு அப்பா உன்னுடைய பலத்தை பாரு நம்மள சொல்ற 12 பேரை சொன்னார், போய் அந்த இடத்தை பார்த்துட்டு வாங்க சொன்னாரே தவிர அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. அந்த இடத்தை பார்த்துட்டு வந்து இவர்களுக்கு சொல். ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க, அதை பார்த்து தங்களுடைய சொந்த திறமையையும் அதையும் பார்த்து நம்மளால் என்ன செய்ய முடியல, அதை செய்ய முடியல. காரணம் ஆண்டவருடைய வல்லமையை அவர்கள் என்ன செய்யல, உணரல. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். நம்ம ஆராதனை நேரத்திலே தேவனுடைய மகிமையை சொல்லி அவரை துதிக்கிறோம், தேவனுடைய வல்லமையை சொல்லி துதிக்கிறோம். காரணம் என்னவென்றால் தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம என்ன செய்கிறோம், உறுதி செய்கிறோம். பிரியமானவர்களே, உறுதி செய்கிறோம். வாக்குத்தத்தம் கொடுத்தவருடைய வேலை தான் அதை நிறைவேற்றுகிற வேலை. அதை பார்த்து நீ பயந்து ஓடுகிறதற்காக அல்ல. இவர்கள் ஆண்டவர் சொன்னார், எத்தனையோ நன்மைகளை இவர்கள் செய்திருக்கிறேன், எத்தனையோ நன்மைகளை செய்திருக்க. அவங்க சொன்னாங்க, அந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள், நாங்கள் ஜெயிக்க முடியாது. செங்கடலை இவங்களா போய் 2 படத்தாங்க. இவங்க ஆளுக்கு போக தள்ளப்பான் எல்லாத்தையும் தள்ளு, தண்ணியை போல தள்ளுன்னு தள்ளாங்களா? செங்கடலை 2ஆய் பிளந்ததற்கு இவர்களுடைய வேலை என்னது? இவங்களுடைய வேலை என்னது? ஜஸ்ட் ஸ்டே. ஆண்டவர் சொல்றார், உட்காரு, போதும், செய்யறது நானே. அதான் சங்கீத சொல்லு, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். அறிந்து கொள். பெரிய காரியங்களை செய்வதற்கு பிரியமானவர்களே, பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் மேலே விசுவாசத்தை வைத்து நீங்கள் அமர்ந்திருக்கணும். அதான் சொல்லப்பட்ட காரியம். அதுதான் சொல்லப்பட்ட காரியம். தேவன் மேலே நீங்க விசுவாசத்தை வைத்து அமர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் எல்லாரை கண்டார்கள். பார்வோரின் சேனையோடு சண்டை போட்டாங்களா? இல்ல. செங்கடலை பிளக்கிறதுக்கு ஏதாவது செய்தாங்களா? இல்ல. எல்லாம் அப்படி இருக்க இவங்க என்ன செய்யறாங்க, இந்த விசுவாசம்ங்கிறது வாழ்க்கையில் என்ன செய்கிறது, குறைந்து கொண்டே போகிறது, குறைந்து கொண்டே போகிறது. காரணம் பிரியமானவர்களே, நம்ம வேதத்தை என்ன செய்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை. நம்ம ஆண்டவரை குறித்து என்ன செய்கிறது இல்லை, தியானம் பண்ணுகிறது இல்லை. அதனால இந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யல, வளரல. தேவன் செய்த நன்மைகளை நம்ம அடிக்கடி குடிச்சோம். ஒரு வார்த்தை சொல்றோம், ஜெபம் முடிஞ்சோம் டக்குன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? எல்லா இடத்துலையும் சொல்றோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏன்? அவர் நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நம்ம மறவாமல் இருக்கும் பொழுதுதான் என்ன உண்டாகிறது, ஒரு பெரிய விசுவாசம் உண்டாகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் பேரிலே ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. ஆண்டவர் எனக்கு இதுவரைக்கும் இதெல்லாம் செஞ்சாரு, இனிமேல் என்ன செய்யப்படாரு, அந்த தேவன் இன்னைக்கு செய்வார். அதுதான் விசுவாசத்தோட ஒரு பேஸ். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை நம்ம அற்புதங்கள் செய்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறதில்லை, வெயிட் பண்றது. அற்புதங்கள் செய்த வரைக்கும் என்ன செய்யறதில்ல, வெயிட் பண்றதில்ல. வீட்டில் இந்த சின்ன பிள்ளைகள், இந்த பேர பிள்ளைகள் வரும் பொழுது என்னிடத்துல கடந்த முறை வந்திருக்கும், அந்த பையன் ஒரு வார்த்தை கேட்டான், உங்க காலத்தில் நீங்க இருக்கும்போது டெலிஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொல்லியிருந்தேன், டெலிஃபோன்லாம் இல்லை, அப்பெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு வரும்பொழுது, உங்களுக்கு இருமல் வந்தா என்ன செய்வீங்க? அந்த நாளில் இருமல் வந்தா என்ன செய்வீங்க? நான் சொன்னேன், 4 நாள் இருமூடா, பிறகு தன்னால செய்ய. இதுதான் அந்த காலத்து ட்ரீட்மெண்ட்ஸ். அந்த காலத்தில் கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம், அந்த காலத்தில் என் வயசில் உள்ளவங்க அல்லது கொஞ்சம் 50 வயசு கிட்ட வந்தவங்களுக்குலாம் தெரியும். அந்த காலத்தில் இருமல் என்ன செய்வாங்க, இருமல் என்ன செய்வாங்க, 4 நாள் இருக்கிட்டே போட்டு தான். என்னுடைய சொந்தக்கார பையன் ஒரு பையன் இருந்தாங்க, இந்நேரம் அவனுக்கு மூக்கு ரசிக்கும் ஒளிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் இப்படி இருக்கும். படிக்கிற ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய மூக்கு ஒளிக்கிட்டே இருக்கும். அவனை எல்லாரும் சொல்லுவாங்க, மூக்கு கேள்வி பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க வீட்டில் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதில்ல. அது என்ன செய்யும், தன்னால சரியாகும். தன்னால சரியாகும். சரியாகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யறது இல்லை, காத்து இருக்கிறது இல்லை. டாக்டர்கிட்ட போனாலும் காத்து இருக்கிறது இல்லை. டாக்டர்கிட்ட போனாலும் காத்து இருக்கிறது. ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம்னா அந்த டேப்லெட் சாப்பிடணும்னா என்ன செய்யணும், உடனே சரியாகணும். பிரியமானவர்களே,
வாழ்க்கையிலே காத்திருப்பதும் இல்லை, விசுவாசமும் இல்லை. அதனாலதான் நமக்கு வாக்குத்தத்தங்கள் என்ன செய்கிறது இல்லை, நிறைவேறுகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. There is a processing time for everything. ஒரு ப்ராசஸ் பண்ணுகிற நேரம். நான் வீட்டிலே வாங்கி கொடுத்துருக்கேன், நீங்க வீட்டு பிரியாணி செய்யணும், கறி வாங்கி கொடுத்தேன், எல்லாம் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து உடனே இப்பயே கொடுங்க, நம்மளால கொடுக்க முடியுமா? கொடுப்பீங்களா? கேட்டா என்ன சொல்லுவீங்க? அந்த இடத்துக்கு கட்டில் போய் கொஞ்ச நேரம் படம் தூங்கு, எந்திரிச்சு ஒரு நேரம் என்ன செய்யும், எல்லாம் சரியாயிடும். ப்ராசஸிங் டைம். எல்லாம் வச்சிருக்கும். ஒரு சாதாரண சோறாக்குறதுக்கும் ப்ராசஸிங் டைம் இருக்கு பிரியமானவர்களே. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதற்கும் வேதம் சொல்லுகிறது ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்கு. இந்த சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா திறக்கும் போது என்னதான் இரவெல்லாம் தேவன் என்ன செய்தார், கீழ்காற்றை அனுப்பினார், ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதை என்ன செய்கிறதுக்கு, விளக்குறதற்கு. அதே போலதான் அதுவரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும்? விசுவாசித்து காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருக்கிற நேரத்திலே அவிசுவாசமான வார்த்தைகளை என்ன செய்யணும், எதுவும் உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது பிரியமானவர்களே. அப்படி வந்ததென்றால் உங்கள் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் விண்ணப்பங்கள் வர வேண்டும், துதிகள் வர வேண்டும், ஸ்தோத்திரம் வர வேண்டும், விசுவாச வார்த்தைகள் வர வேண்டும். அப்பதான் அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் என்ன செய்கிறவராய் இருக்கிறார், செய்கிறவராய் இருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவ்வளவுதான், ஒரு சாப்டர் முடிஞ்சு. ஒரு சாப்டர் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. நீ வீட்டுல செய்ய வேண்டியதெல்லாம் 3 நாளைக்குள்ள செய்து முடியும் சொன்ன உடனே அவருடைய வாயிலிருந்து விண்ணப்பம் வந்தது. நெகட்டிவ் வார்த்தை வரல. ஆகவே ஆண்டவர் அவருக்கு ஜீவ நாட்களை செய்தார், இன்னும் கூட்டி கொடுத்தான் பிரியமானவர்களே. இந்த காலங்கள் ரொம்ப குருஷியலான காலங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு தேவை. தேவை. உங்களுடைய சேவை கர்த்தருக்கு தேவை. அதனால இந்த காலங்களில் ஒருத்தர் கூட வாயிலிருந்து நெகட்டிவா பேசாதீங்க. ஆண்டவரை போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்க பேசாதீங்க. விசுவாசித்து பேசுங்க. என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கொண்டு தேவ நாமத்தை தேவன் என்ன செய்ய போகிறார், மகிமைப்படுத்த போகிறார். என்னை பெருக பண்ணி அவருடைய நாமத்தை தேவன் என்ன செய்ய போகிறார், உயர்த்த போகிறார். இப்படியான வார்த்தைகளை சோர்ந்து போற நேரத்துல உங்கள் வாயிலிருந்து இப்படியான வார்த்தைகள் கடந்து வரணும். விசுவாச வார்த்தைகள் கடந்து வரணும். இந்த விசுவாச வார்த்தைகளை கர்த்தர் செய்வார், அங்கீகரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வீட்டிலே ஒருவேளை ஒரு ஊழியக்காரர் வரலாம், வந்து சில தேவனுடைய வார்த்தையை சொல்லலாம், தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்னா நீங்க உடனே என்ன செய்ய, ஒரு வார்த்தை அப்படியே சொல்லுங்க, தேவன் அப்படியே செய்வார். அதாவது ஆமென் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லணும் ஆமென். நீங்க விசுவாசிக்க பிரியமானவர்களே, அதை அறிக்கை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வசனம் அப்படி உங்கள் ஜெபவழியில கொடுத்திருந்தா அந்த ஜெபவழி முடித்தவுடன் ஆண்டவரே உமக்கு நன்றி, நீங்க இந்த வார்த்தையின்படியே எனக்கு என்ன செய்ய போறீங்க, செய்ய போறீங்க. இதுல என்ன உங்களுக்கு விஷயம் வந்துருச்சு, ஆண்டவரே செய்ய போறாருன்னு சொல்லுறதுல உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வந்துருச்சா? இல்ல இல்ல. அந்த வார்த்தையை சொல்லுங்க, விசுவாச வார்த்தை, விசுவாச வார்த்தை. அன்றைய தினத்திலே இந்த வேகம் பார்த்திருந்த எல்லாரும் வந்து தேசம் பெரிய கடுமையான தேசம், இதுவரைக்கும் அற்புதத்தை செய்த தேவன் இதிலும் அற்புதத்தை செய்வார்கிற வார்த்தையை மாத்திரம் சொல்லி இருப்பார்கள் என்றால் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த எல்லா ஜனங்களும் கானானை கண்டிருப்பாங்க. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், வந்து கூடியிருந்த ஜனங்கள் யார்? நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் எடுத்தோம்னா வந்த ஜனங்கள் நிறைய பேர் அவுட் ஆயிட்டாங்க. எப்படி? முறுமுறுத்தவங்க அவுட் ஆயிட்டாங்க, இச்சித்தவர்கள் அவுட் ஆயிட்டாங்க, பாவம் செய்தவங்க அவுட் ஆயிட்டாங்க, பரீட்சை பார்த்தவங்க அவுட் ஆயிட்டாங்க. அப்ப இப்ப வந்திருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாங்க? நல்லவர்களா இருந்தாங்க. அல்லேலூயா. ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்கொள்றீங்களா? சத்தம் ஒருவேளை கான்ட்ரோவர்சிதான். தேவன் இச்சித்தவர்களை கொண்டு போட்டார், உபச்சாரம் பண்ணவங்களை கொண்டு போட்டார், பாவம் பண்ணவங்களை கொண்டு போட்டார். அதெல்லாம் இருக்கு. ஆனால் இப்போ வந்திருக்கிறவங்க இதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க. அப்ப இவர்கள் யார்?
விசுவாசம் இல்லை. அவிசுவாசமான வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து வந்தது. அவர்கள் வாயிலிருந்து வந்தது. இதுதான் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவருக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சு போறீங்க. இடத்துல 1,00,000 ரூபாய் இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை அவர் நம்பவே மாட்டேங்கிறாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன நம்ம மேல ஒரு நம்பிக்கை இல்லையா நம்ம இதை தரணும்னு சொல்லி. அதே போல ஆண்டவர் மேல நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கும் என்றால் அவர் நம்ம பிரியமாயிருப்பார். பிரியமாயிருந்தால் இந்த தேசத்தை தருவார். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்கள் எல்லாம், பழைய ஏற்பாட்டின் சம்பவங்கள் எல்லாம் நமக்குள்ளே விசுவாசம் உண்டாகும்படியாய் எழுதப்பட்டவைகள். புதிய ஏற்பாட்டிலும் சுவிசேஷங்களிலே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே உள்ள காரியங்கள் எல்லாம் எப்படியா இருக்கிறது? தேவன் எல்லாவற்றையும் செய்வார் என்ற விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை படிக்கிற நீங்க உங்க வாழ்க்கையிலே தேவன் ஒரு சாதாரண காரியத்தை செய்ய மாட்டாரா? அந்த நம்பிக்கையே உங்களுக்குள்ளே வரமாட்டேங்குது. ஆண்டவர் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தான்னு சொல்லுகிறோமே. அவர் எழுதியிருக்கார், ஜீவனையே கொடுத்த தேவன் இந்த சாதாரண காரியத்தை தராமல் இருப்பாரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் நம்முடைய விசுவாசத்தை கூட்டுவதற்காக தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனோம் என்றால் இதில் உள்ள எல்லா சம்பவங்களையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எழுது அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தினாலே பெரிய காரியங்களை செய்தவர்கள். அதனாலே பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இந்த வார்த்தைகள் வர வேண்டும். இந்த வார்த்தைகள் வர வேண்டும். ஒரு சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவனிடம் வாங்கி கொடுத்திருக்காங்க. எப்படிப்பட்டவர் எழுதுகிறவங்க எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அதை உங்க வீட்டு காலத்தில் வைத்திருக்கணும். பார்க்கிற நேரத்தில் எல்லாம் தேவன் நிச்சயமாகவே என்னை பெருக பண்ணுவார். ஆமென் அப்படின்னு சொல்றது எத்தனை? ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபையில புத்தாங்க எழுதி கொடுப்பாங்க. எல்லாம் அப்படிதான் இருக்கும். கால் கொடுத்தா ஒரு வருஷம் வேணுங்கிறதுக்காக எழுதி கொடுப்பாங்க. அப்படின்னு நினைச்சா ஒரு நாள் விசுவாசித்து காத்திருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளிலே பிரியமானவர்களே, இந்த அவிசுவாசம் அந்த 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எல்லாருக்கும் 14:23. என்ன கோபப்படுத்தின ஒருத்தர் கூட இதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லுறாங்க. 11ஆம் வசனத்துல யார் கோபப்படுத்தினார்னு சொல்லி இருக்கிற வாசிக்கிறோம். எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், எதுவரைக்கும் என்னை விசுவாசியாக இருப்பாங்க. அப்ப அவர்கள் விசுவாசியாததினாலே தேவனுக்கு என்ன செய்றாங்க? கோபம் மூட்டுகிறாங்க. பிரியமானவர்களே, உங்கள் வீடுகளிலே இந்த அவிசுவாசமான வார்த்தை தொனிக்க கூடாது. வரும் என்றால் அதை விண்ணப்பங்களாய் மாற்றி விடுங்க, சோத்திரங்களாய் மாற்றி விடுங்க. இந்த வார்த்தைகள் தேவனை எப்படியா இருக்கிறது? கோபப்படுத்துகிறதா இருக்கிறது. காலேப் சொல்கிறார், தேவன் நம்மேல் பிரியமாய் இருந்தார் நமக்கு நிச்சயமாய் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அப்ப தேவனை பிரியப்படுத்துகிறதற்கு விசுவாசமான வார்த்தைகள் தான் எப்படியா இருக்கிறது? காரணமாய் இருக்கிறது. அதனால நம்முடைய வாயிலே விசுவாசமான வார்த்தைகள் வர வேண்டும். ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் சுவிசேஷங்களிலே பல இடங்களிலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே அற்புதங்கள் செய்ய வந்தவர்களை பார்த்து நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு நான் நினைக்கிறாயான்னு கேட்கிறார். சில இடங்களில் சொல்றார், விசுவாசித்தபடி உனக்கு நாங்கள் கிடந்தது அப்படின்னு சொல்லுகிறார். பார்க்கிறோம், அந்தந்த இடங்களிலே அவரை சொல்கிறார். இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் விசுவாசம் உண்டாயிருக்க வேண்டும். எப்பொழுதும் விசுவாசம் உண்டாயிருக்கும். திடீர்னு ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் வந்து உன்னுடைய வாழ்க்கையில இந்த பெரிய காரியத்தை நான் செய்வேன் விசுவாசிக்கிறேன்னா, நீங்க இதுவரைக்கும் வாயில என்ன சொன்னீங்களோ அதுதான் வரும். இதுவரைக்கும் ஒருவேளை சொப்பனத்துல எது வரும்? நீங்க என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதான் சொப்பனத்துல வரும்.
ஆண்டவர் சொப்பனத்தில் தரிசனமாய் கேட்டா கூட நம்ம எப்படி சொல்லுவோம், ஒரு வேலை செஞ்சாலும் செய்வீங்க, ஏன் செய்யாம போனாலும் இருப்பீங்க. இல்லை பிரியமானவர்களே, விசுவாசிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாட்களில் பார்க்கிறோம், விசுவாசித்து அப்படியே இருக்கக்கூடாது. இந்த காத்திருக்கிற நேரத்தில் சில காரியங்களை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது தலை குனிந்து தொழுது கொண்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிறார், தேவன் எனக்கு தரிசனமாகி உங்களை இந்த தேசத்திலிருந்து விடுவித்து கானானுக்குள் கொண்டு போவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டபொழுது ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, விசுவாசித்து தொழுது கொண்டார்கள். அப்ப காத்திருக்கிற நேரத்தில் என்ன செய்யணும், விசுவாசித்து கர்த்தரை என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். தேவன் என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரை பெரியவர் என்றும், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்றும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த அற்புதத்தை செய்வார் என்றும் விசுவாசித்து என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். அவரை என்ன செய்யணும், தேவன் என்று தொழுது கொள்ளணும். இன்னும் சில பேர் நம்ம பார்க்கிறோம், அப்படியா ஆண்டவர் செய்யட்டும் அதுக்கு பிறகு நான் பார்க்கிறேன், ஆண்டவர் செய்யட்டும் அதுக்கு பிறகு நான் ஆலயத்துக்கு போறேன், ஆண்டவர் செய்யட்டும் அதுக்கு பிறகு நான் பைபிள் வாசிக்கிறேன், ஆண்டவர் செய்யட்டும் அதுக்கு பிறகு நான் செய்றேன், ஜெபம் பண்றேன். இல்லை, இந்த வார்த்தைகளை விசுவாசித்து தேவனை தொழுதுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே யாக்கோபுக்கு தேவன் தரிசனமாகி, நான் உன்னை பெருக பண்ணுகிற தேவன் சொன்னார். அதை அந்த காரியத்தெல்லாம் பார்த்து முடிந்த உடனேயே அவர் என்ன செய்தார், இந்த இடம் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான இடம்னு சொல்லி தேவனை விசுவாசித்து அங்கேயே ஒரு கற்பனை உண்டாக்கி என்ன செய்கிறார், தேவனை தொழுது கொள்ளுகிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறல, வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டவர் ஆண்டவர் என்ன செய்கிறார், தொழுது கொள்ளுகிறார். வாக்குத்தத்தை பெற்றவர் என்ன செய்கிறார், தேவனை தொழுது கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, அதனால இந்த பொருத்தனைங்கிறது விசுவாசத்தை செய்து நீங்க என்ன செய்வது, ஆண்டவர் செய்யட்டும் நான் இதை செய்யறேன், ஆண்டவர் செய்யட்டும் பார்ப்போம். இது அல்ல, இது தேவனை பரீட்சை மாற்றுவதற்கு ஒப்பாக இருக்கிற காரியம். ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்து தேவனை தொழுது கொள்ளுங்க. பிரியமானவர்களே, தேவன் என்ன செய்யுங்க, தொழுது கொள்ளுங்க. அதில் ஒரு வசனம் சொல்லுகிறார், அதை அந்த ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் நினைத்த யோசுவா சொல்லுகிறார். அந்த யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நானும் என் வீட்டாரும் என்ன செய்வோம், கர்த்தரையே சேவிப்போம். முழு குடும்பமாய் விசுவாசிங்க, முழு குடும்பமாய் விசுவாசிங்க. குடும்ப ஜபத்தை அந்த நாட்களிலே இது ஒரு ஃபேமிலி ஆல்டர்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி ஆல்டர், ஒரு மினி ஆராதனை. குடும்ப ஜபங்கிறது என்னது, ஒரு மினி ஆராதனை. அந்த ஆராதனையில என்னென்ன இருக்கும், நம்ம ஆராதனையில் என்னென்ன இருக்கு, என்னென்ன இருக்கு, பாடல், ஆராதனை, வேதம் வாசிக்கணும், சங்கீதம் வாசிக்கிறோம், பிறகு விசுவாசம் வேற. சும்மா மெயினான காரியங்கள், பாடுறோம், ஆராதிக்கிறோம், வேத வாசிக்கிறோம். இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம், செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம், செய்தி ஜபம். அப்போ உங்க வீட்டு பிரேயர்ல என்ன இருக்கணும், ஒரு செய்தி இருக்க வேண்டும். அந்த செய்தி யார் கொடுக்கிறது, வீட்டில் எல்லாருக்கும் கடைசியா விட மாட்டார். யார் கொடுக்கணும், சகோதரர்கள் வாய் தரங்க. யார் கொடுக்கணும், யார் கொடுக்கணும் சொல்லுங்க, நாங்க தான் கொடுக்கணும் சொல்லுங்க. குடும்ப தலைவர் வேற ஒரு சொல்லுங்க, யார் கொடுக்கணும், நீங்க தான் கொடுக்கணும்.
நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஒரு பிரசங்கத்தை எடுத்து வச்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த 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 காரியங்கள் எப்படியா இருக்கணும்? உங்கள் விசுவாசத்தை தூண்டுகிறதா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கொடுக்கிற பிரசங்கம் உங்களுக்குள்ளே விசுவாசத்தை தூண்டுகிறதா இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்குள் விசுவாசத்தை தூண்டுகிறதா இருக்கணும். சிறு பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசத்தை தூண்டுகிறதா இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்வில் என்ன செய்யணும்? நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதான் குடும்பமாய் தேவனை சேவிக்கிற காரியங்கள். குடும்பமாய் தேவனை விசுவாசித்து என்ன செய்யுங்க? வர வர தூங்கவே விட மாட்டார் போல தூங்கவே நீங்க சொல்லக்கூடாது. சும்மா குடும்ப ஜெபம் பண்ணாரு, பாடணுன்றாரு, இப்ப பிரசங்கமும் பண்ணுறாரு. இது அந்த நாட்களிலேயே எல்லாரும் செஞ்சாங்க, வீடுகளிலே செஞ்சாங்க. நாங்களும் வீடுகளிலே செஞ்சோம். பிள்ளைகள் பெருசாகி போனப்பதான் செய்ய விட மாட்டேன்ட்டாங்க. பிள்ளைகள் பெருசாகி போனப்ப என்ன செய்யாங்க? செய்ய விடல. இப்போ பிள்ளைகள் முக்கியமா சொன்னேன், செய்ய விட மாட்டாங்க. ஒரு வாழ்க்கை பிள்ளைகள் வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய விட மாட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுத்தா? அதுதான் அற்புதத்தின் வேலை. அல்லேலூயா. உங்கள் ஃபேமிலி பிரேயர் தான் அற்புதத்தின் வேலை. ஒரு மனதோடு கூட எல்லாருமாய் சேர்ந்து தேவனை என்ன செய்கிறீங்க? தொழுது கொள்ளுகிறீங்க. தேவனிடத்திலே ஒரு மனதோடு கூட சேர்ந்து எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேட்கிறீங்க. ஒரு மனதோட கூட சேர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறீங்க. ஒரு மனதோட கூட சேர்ந்து விசுவாசத்திலே வளர்கிறீங்க. அந்த இடம் தேவன் வந்து வாசம் பண்ணுகிற இடமாய் மாறும். அந்த இரவு உங்களுக்கு தேவனின் ஆசீர்வாதத்தை பொழிகிற ஒரு இரவாய் மாறும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. மாறுமா மாறாதா? மாறும். செஞ்சு பாருங்க. ஒரு மாசம் வேலை செஞ்சா வந்தாலும் சம்பளம் வரும். ஒரு மாசத்துக்கு சம்பளம் வரும். ஒரு மாசம் தேவனை பற்றி தொழுதுவாங்க. உங்கள் வாழ்விலே நன்மைகள் உண்டாகும். விசுவாசித்து தொழுது கொள்ளுங்க. விசுவாசித்து தொழுது கொள்ளுங்க. உங்க வார்த்தை தான் நீங்க உங்க குடும்பத்திலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் சொல்லும் பொழுதுதான் பிள்ளைகளுக்குள்ள என்ன வரும்? ஒரு விசுவாசம் வரும். நான் சொன்னேன், 4 நாள் இருக்கிட்டு இருப்போம், அப்புறம் சரியாயிடும். யார் சரியாக்குவோம்? தேவன் சரியாக்குவார். தேவன் சரியாக்குவார். ஏன்னா அவர் மேலே விசுவாசம், அவர் மேலே விசுவாசம், அவர் மேலே நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை. அவர் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க தேவனை எப்படி அழைச்சிங்க? தொழுது கொள்ளுங்க. விசுவாசித்து தேவனை தொழுது கொள்ளுங்க. 2 காரியம் சீக்கிரமா சொல்லுங்க. 2வது வார்த்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நான் சந்ததியை வானத்தின் ஆபிரகாம் விசுவாசித்தார், கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் அவர் விசுவாசித்தார். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படிந்தபடியினாலே வாக்குத்தத்தங்கள் சொந்தமாயிற்று. அல்லேலூயா. கீழ்ப்படிந்தபடியினாலே விசுவாசித்து தேவனை தொழுதுகள். விசுவாசித்து தேவனை என்ன செய்ய? கீழ்ப்படி. இதற்கு ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆண்டவர் ஒரு குருடனை பார்த்து என்ன செய்கிறார்? அவனுக்கு சேர் உண்டாக்கி அவனுடைய கண்களிலே பூசி, நீ போய் சீலோவாம்ல போய் என்ன செய்ய? நீ போய் அவன் ஆண்டவர்கிட்ட குருடன் சுகமாகும்படியாய் வந்தான். இயேசுவை விசுவாசித்து இயேசு அற்புதத்தை செய்வான்னு சொல்லி சுகமாக்கும்படியாய் அவரிடத்தில் வந்தான். ஆண்டவர் அவனுக்கு சேர் உண்டாக்கி கண்களிலே பூசி சொன்னாரு, சீலோவாமிலே போய் கழுவுன்னு சொன்னார். அவன் போனானா? 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 அழுனானா? அவன் கீழ்ப்படிந்தபடியினாலே வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதால அவனுக்கு போய் சொல்ல கண் பார்வை அடைவாய்ன்னு சொன்னா அவன் என்ன போய் என்ன சொல்றான்? ஒரு குருடன் ஒரு இடத்திற்கு போய் அந்த இடத்துல கழுவுனா
தடுமாறி விசாரித்து அவன் அந்த குளத்திலே இறங்கி அவன் கழுவுகிறான். அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வாக்கு தத்தத்துக்கு என்ன செய்கிறான்? கீழ்ப்படிகிறான். விசுவாசித்து கீழ்ப்படியும் பொழுதுதான் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நமக்கு நன்றாய் தெரியும். பேதுரு அப்படியாய் சொல்லுகிறார். ஆழத்திலே தள்ளி வலையை போடணும்னு அவர் சொல்லுகிறார், உங்களுடைய வார்த்தையின்படியே அதை செய்கிறேன். நீங்க சொன்னதை நம்பி நான் கீழ்ப்படுகிறேன். நீங்க சொல்கிறதை நம்பி நான் செய்கிறேன். அதனால என்ன உண்டாயிற்று? ஒரு அற்புதம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை தான் நம்ம பேசுகிறோம். என் சுயமாய் எழுந்து எதை நான் சொல்லல, வேதத்தின் வார்த்தைகளை தான் உங்களோடு என்ன செய்கிறேன்? பகிர்ந்து கொள்ளுகிறேன். வேதத்தை நம்ம நன்றாய் பார்த்திருக்கேன், தெரியும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அந்த 26ஆம் வசனத்திலும் சரி, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலும் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதி நீங்கணுமா? என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து செஞ்சா உனக்கு நான் பரிகாரியா இருப்பேன். ஒரு அற்புத சுகம் என்ன செய்யப்படும்? உனக்கு கிடைக்கும், உனக்கு கிடைக்கும். வார்த்தையை கேட்டு அதற்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்பதான் அற்புதம், அப்பதான் அற்புதம். உன் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறத நீக்கி போடுனா நீக்கணும். இதை செய்யாதே வேதம் சொல்லுகிறதா? செய்யாதே. ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அதன்படி செய்ய. முதலாம் அற்புதத்திலே விசுவாசித்தார்கள். அவர் பெரிய காரியத்தை செய்வாங்க. மரியாதைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய. அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். எப்ப அற்புதம் செய்வார்? நீங்கள் அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படியணும். மார்த்தாள் மரியாள் ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிற ஒரு சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான், உயிரோடு இருப்பான்னு சொன்னார். அவர் விசுவாசித்து அந்த இடத்திற்கு போகும்பொழுது அவர் சொன்னார், கல்லை புரட்டுங்கள். கீழ்ப்படிந்தாங்க. விசுவாசித்து கீழ்ப்படியும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்கிறோம். ஆகவே ஜனங்கள் விசுவாசித்தவர்கள் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். முழு இருதயத்தோடு கூட தொழுது கொள்ள வேண்டும். முழு குடும்பத்தோடு கூட நீங்க என்ன செய்யணும்? தேவனை தொழுது கொள்ளணும். தேவனை தொழுது கொள்ளுகிறதே எப்படி நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்றால், அப்படியே அதை 100% முழுசா தொழுது கொள்ள வேண்டும். உங்களுடைய வீட்டு குடும்ப நேரம் 1/4 மணி நேரம் வச்சுன்னா 1/4 மணி நேரமும் தொழுது கொள்ள வேண்டும். அதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. Why so silent in church? ஒரு நாளும் அந்த ஜெபங்களை என்ன செய்யக்கூடாது? குறைக்க கூடாது, கூட்டலாம். உங்க தனி ஜெப வேலையை நீங்க தீர்மானம் பண்ணா அது குறைக்க கூடாது, அது கூட்டலாம். குறைக்க இருந்தால் என்ன செய்யணும்? 2 மணி நேரம் ஜெபிக்கணும். நீங்க தீர்மானம் பண்ணா 2 மணி நேரம் ஜெபிக்கணும். விசுவாசித்து தொழுது கொள்ளுங்கள். அதில் சின்சியரா இருங்க. 2வது காரியத்தை பார்க்கலாம். விசுவாசித்து என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. விசுவாசித்து கீழ்ப்படியுங்க. 10 கிறிஸ்தவர்கள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள் சொல்லி லூக்கா 17ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள் சொல்றது. ஆண்டவர் அவர்களை பார்த்து, நீங்க போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள். ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவ வாக்கு என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. தேவனுடைய வாக்கு நிறைவேறுகிறது. 3வது ஒரு காரியத்தை மாத்திரம் ஒரு நிமிஷத்துல நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நீங்க பார்த்தோம்னா, உங்களுடைய ஆண்டவர் ஒரு காரியத்திற்காக யாரை தெரிந்து கொள்கிறார்? அப்போஸ்தலர் பவுலை தெரிந்து கொள்கிறார். அப்போ பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுகிறார். அவர்தான் ஆண்டவர் வந்து சொல்லினாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொல்லினாரு. அதை விசுவாசிக்கிறார். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறார்? விசுவாசித்து சொல்லுகிறார், நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் உடனே நிறைவேறணும்னா,
ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்குன்னா நீங்கள் விசுவாசித்து உங்களை பூரணமாய் கர்த்தருக்கு அர்ப்பணிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் ஆண்டவர்ங்கிறதை நீங்க புரிந்து கொண்டீங்க. அவர்தான் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறார் நீங்க புரிந்து கொள்கிறீங்க. இந்த வாக்குத்தத்தம் ஷுவராய் உங்களுடைய வாழ்க்கையில வரும்னா you surrender your life. ஆண்டவரே, நீங்க சொல்றதுதான் நான் செய்வேன், உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்வேன், நீங்க எனக்கு என்ன கட்டளை கொடுக்கிறீங்களோ அதான் செய்வேன், உங்களுடைய நியமனங்களை நான் கைக்கொண்டு வாழ்வேன்னு சொல்லி ஆண்டவருக்காய் உங்களை அர்ப்பணித்தீர்கள் என்றால் ஒரு மாடல் பாடினா அதான் ஒவ்வொரு மாசமும் சொல்றோம். என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே இருக்கும். அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே தேவன், இயேசுதான் எங்களுக்கு இந்த வாக்கை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை என் வாழ்க்கையிலே நிச்சயம் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத நீங்க நம்பினீங்களா? அவரை விசுவாசித்து ஆண்டவரே நான் உமக்கே சொந்தம் அர்ப்பணிங்க. அர்ப்பணத்திலே பல காரியங்கள் இருக்கிறது. அது இன்னொரு நாளிலே பார்க்கிறோம். அப்ப இந்த நாளிலே பார்க்கிறோம், விசுவாச வார்த்தைகள் தான் உங்கள் வாயிலிருந்து எப்பொழுதும் துரைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல பார்க்கிறோம், விசுவாச நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்முடைய வாயில என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏனால் தேவனாலே எல்லாம் செய்ய முடியும். நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லுகிறவங்க தேவனை என்ன செய்கிறாங்கன்னா கோபப்படுத்துகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லுகிறவங்க தேவனை என்ன செய்யாங்க, கோபப்படுத்துகிறாங்க. ஒரு காரியம் வேணும், நீங்க ஜெபித்தீங்கன்னா விசுவாசிங்க, ஆண்டவரை நீங்க இதை செய்ய போறீங்க, அது நம்பலன்னு ஏறி சொல்லிக்கிறீங்க, எதுக்கு அவரை போய் கேட்கிறீங்க? நீங்கள் போறாங்க. ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இயேசுவே இந்த காரியத்தை செய்யுங்க 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 செய்யுங்கன்னு கேட்டு அப்புறமே வெளியே வந்து செய்வாரு செய்ய மாட்டாரு தெரியல, ஏதோ ஜோம் பண்ணிருக்கீங்கன்னா இதுல அர்த்தம் என்ன இருக்கு? ஏதாவது இருக்கா? ஒண்ணு. சோ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை உறுதிப்படுத்துகிற வார்த்தையை நீங்க உறுதிப்படுத்துங்க. தேவன் இதை செய்வார்னு சொல்லி விசுவாசித்து அவர் செய்யும் வரை காத்திருப்பேன்னு சொல்லி அந்த காத்திருக்கிற காலங்களிலே அவரை தொழுது கொள்ளுங்க, அவருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. தேவன் வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்வாராக. ஆமென். எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவன் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் தேவன் இன்னைக்கு அவர் கொடுத்த வாக்க உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். இன்னைக்கு காலையில் சிலருக்கு வாக்கு தத்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். காலையில் எந்திரிச்ச உடனே கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பார்ப்போம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஓற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஓற்றுமே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் நல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஓற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஓற்றுமே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரை கர்த்தருக்கு சோதரமா சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரை உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரை சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவரை உமக்கு சொல்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த வாழ்விலை செய்கிறவரை உமக்கு சொல்கிறோம். உமக்கு நன்றி தகப்பனை உமக்கு சொல்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாம்
நம்பி நிற்கிறோமப்பா. வேதத்தின் வசனங்களை நம்பி நிற்கிறோமப்பா. நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்கை நம்பி நிற்கிறோமப்பா. ஆண்டவரை நம்பி தகப்பனே சொல்கிறோமப்பா. ஆண்டவருடைய கத்தரைகளை வாழ்விலே இந்த வாக்கை நிறைவேற்றணும் சாமி. ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்களுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபித்திருக்கிறோமப்பா. நம்பி தேவனே சொல்கிறோம். ஆண்டவரை இந்த ஜெபத்தை கேட்கிறவனா இருக்கிறீங்க. எங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறவனா இருக்கிறீங்க. நம்பி தகப்பனே சொல்கிறோம். தேவனிடத்தில் அறிக்கை செய்வோமா. எங்க ஜெபத்தை நீங்க கேட்டு பதில் தர போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் என்று பதில் தர போறீங்க. ஸ்தோத்திரிக்கிறோமா. இதுவரை சமூகத்திலே விசுவாச அறிக்கையை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறோமா. ஆண்டவரை மற்றவர்களுக்கு முன்பாக நாமத்தை மையப்படுத்துவதையா. தேவன் இதை எனக்கு செய்வான். தேவன் இதை எனக்கு செய்வான். தேவன் இதை எனக்கு செய்வான். என் அதிசயத்தை செய்வான்னு சொல்லி ஆண்டவரை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டே வந்திருக்கிறோமா. ஆண்டவரை நம்பி தகப்பனே தேவனது வாக்கு தத்தத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி தருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோமா. அவர்களாலே கூடாத காரியம் அல்ல. கடினமானது தேவனுக்கு எதுவுமே இல்லை. ஆண்டவரை கடினமான காரியம் அல்ல. நீ நினைக்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். அவைகளை அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறதற்காக அவர் அவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையில சொல்லுவா வாக்கை நிறைவேற்றுகிற நேரமாக சொல்கிறோம். ஞானியை என்னை விட்டு விலக்க வேண்டிய வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இது உமக்கு கடினமான காரியம் அல்ல. ஆண்டவர் நீரே எங்கள் பரிகாரியாகிய தேவன். ஆண்டவர் எங்களுக்காக சிலுவையில ஆண்டவரை இந்த வியாதிகளை சுமந்து தீர்க்கிறீங்க. உம்முடைய தழும்புகளால நாங்கள் சுகமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். நீரை பரிகாரிகள் விசுவாசிக்கிறோம். நீரை யெகோவா ரப்பாங்களை விசுவாசிக்கிறோம். வியாதி எந்த வியாதியா இருந்தாலும் எந்த பலவீனமா இருந்தாலும் எங்களை விட்டு அதை அந்த மாற்ற போகிறதற்காய் சோதனைகிறோம். அதை மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க போறதற்காய் சோதனைகிறோம். நன்மை செய்வதில்லை அழைத்த தேவனமாக சொல்கிறோம். ஆண்டவரை இந்த மதத்தை தருவேன் வாக்கு கொடுத்த தேவனமாக சொல்கிறோம். இந்த மதத்தை வைத்திருக்கிறேன் வாக்கு கொடுத்த தேவனமாக சொல்கிறோம். உன்னை கொண்டு இந்த காரியங்களை செய்வேன் வாக்கு கொடுத்த தேவனமாக சொல்கிறோம். அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறவர்களாக சொல்கிறோம். அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறவர்களாய் சொல்கிறோம். உன் பிள்ளைகளின் சமாதானம் தான கார சாந்தன வேகன காரணமாக பெரியவா இருக்குமே வாக்கு கொடுத்த தேவனமாக சொல்கிறோம். அவர்களை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்ற போகிற தேவனமாக சொல்கிறோம். நன்றி தேவனமாக சொல்கிறோம். நன்றி தேவனமாக சொல்கிறோம். சொல்கிறோம் ஐயா. நன்றி தேவனமாக சொல்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எஸ் லார்ட் எஸ் லார்ட். அப்படியே தேவனுக்கு சொல்கிறோம். அவர்களாலே கூடாத காரியம் அல்ல. அவர்களாலே கூடாத காரியம் அல்ல. தேவனை சந்திக்க அவர்களாலே முடியும். உனக்கு ஒரு காரியத்தை தர முடியும். உனக்கு ஒரு நிகழ்வாத்தை தர முடியும். உனக்கு ஒரு விசுவாசத்தை கட்டளை முடியும். அதுதான் என்ன செய்வதும் தெரியல. காரியம் ஒரே குழப்பமா இருக்கிறது. அப்பொழுது கேட்டுக்கொண்டு வந்திருந்தாயா. தேவனுடன் இதற்கு முன்பு கொடுத்த வாக்கை நிறைவேற்று பாரு. அந்த வாக்கை கர்த்தர் திரும்பவும் அவனுக்கு உறுதிப்படுத்தி தருவார். இது நடக்குமா இது நடக்காதா இது இப்படி இருக்கிறதை ஆண்டவரே சோர்ந்து போய் கொண்டிருக்காதே. கர்த்தர் உனக்கு இதற்கு முன்பாக இந்த காரியத்தை குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறார். அது நிறைவேறும். நன்றி தேவன் நன்றி தேவனை பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிற தேவனமாக சொல்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிற தேவனமாக சொல்கிறோமா. இந்த நாளிலும் ஆண்டவரை குழப்பத்தோடு கூட இருக்கிறவங்களுக்கு வார்த்தை உண்டாவதாக. ஆண்டவர் வேத வசனம் அவர்களுக்குள்ளே வருவதாக. ஆண்டவர் வேதத்தில் ஒரு வார்த்தையை கர்த்தர்கள் இருதயத்திற்குள்ளே போட போகிறதற்காக சொல்கிறோமா. நன்றி தேவனமாக சொல்கிறோம். நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். நாம் காத்திருக்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். கர்த்தருடைய செய்கிறவராய் இருக்கிறார். திரும்பவுமாய் தேவனை சொல்கிறார். பிள்ளைகளின் சமாதானம் எனக்கு பெரிதாக இருக்கும். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். தொடர்ந்து விண்ணப்பி விசுவாசி விசுவாசி அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தர் கரம் கொடுக்கல. அதிசயத்தை செய்ய முடியாதபடிக்கு தேவன் கரம் கொடுக்கல. தேவன் கரம் கொடுக்கல. Make a family altar in your house. வீட்டிலே ஒரு சின்ன ஆராதனை வீட்டு ஜெபத்தை வீட்டு ஜெபமின் குடும்பமா நீங்கள் தேவ சமூகத்திலே காணப்படுங்க. விசுவாச செய்திகளை சொல்லுங்க. விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்க. தேவனை துதிங்க. அற்புத
நன்றி தேவனே. எங்களுடைய வாழ்க்கையில ஜெபங்கள், நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், ஆண்டவரே வீட்டிலே நாங்கள் ஆண்டவரை கூடி ஜெபிக்கிற நேரங்கள் எல்லாம் இனி ஏனோ தானோ என்று காணப்படாத படிக்கு விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆண்டவரை துதிக்கிற வேளைகளாய் மாறும் பொழுது தேவ வாக்கு ஆண்டவரை சீக்கிரத்திலே நிறைவேற போகும் என்று கர்த்தர் உரைக்கிறதற்காய் சொல்லுகிறார். நன்றி தேவனே. தேவனே இந்த நாளில் கொஞ்சம் பொருத்தப்படுவோமா? ஆண்டவரே தாமே நாங்கள் வீடுகளில் செபிக்கிற ஆண்டவரை செல்வோம். இனி உற்சாக உள்ளதாய் இருக்கும் சுவாமி. இனி ஆண்டவரே திருத்தாமே துதி நிறைந்ததாய் இருக்குமாமா. இனி உடைய வேத வசனம் நிறைந்ததாய் இருக்கும். எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். சொல்லுவோமா? விசுவாசிங்க, விசுவாசிங்க. விசுவாச வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கட்டும். விசுவாச துதிகள் வந்து கொண்டே இருக்கட்டும். தேவன் அதிசயமானவர், துதிக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அந்த விசுவாசத்தை சொல்லுகிற வார்த்தைகளை பிரியப்படுகிறவர். அவர்களுக்கு அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். நன்றி தகப்பனே, நமக்கு சொல்கிறோம். விசுவாசத்தை துவக்கிறவரே நமக்கு சொல்கிறோம். எங்களுக்குள்ளே துவக்குங்க அம்மா. ஆண்டவரே விசுவாச வார்த்தைகளை எங்களுக்குள்ள வளரும் ஐயா. நாங்கள் பெரிய காரியங்களை எங்கள் மூலமாய் நீர் செய்ய போறீங்க சுவாமி. விசுவாசத்தில் வல்லவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஆண்டவர் நன்றி சுவாமி. ஒரு ஜெபத்தின் மூலமா இவர்களுக்கு அதிசயங்கள் நடப்பதாக, இவர்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு அற்புதம் நடப்பதாக, தேவ நாமங்கள் மகிமைப்படுவதாக, தேவ திட்டம் நிறைவேறுவதாக. வீணாக்கார கொஞ்சம் அப்படி தேவனை சொல்றீங்க. இன்னைக்கு அந்த கிருபையை கர்த்தர் தருவார். இன்னைக்கே கர்த்தர் கிருபையை தருவார். விசுவாசம் பெருகும்படியா அந்த கிருபை உண்டாகட்டும் ஐயா. விசுவாசம் சபையிலே பெருகும்படியா ஆண்டவரே கர்த்தர் தரப்போகிற கிருபைக்காய் சொல்லுகிறோம். அவர்களுடைய ஆசீர்வதிங்க, குடும்பத்தை அகற்றுங்க, ஆண்டவர் பொருளாதார சிக்கல்களை மாற்றுங்க, தேவைகளை சந்திங்க, பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக உதவி செய்ய. எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய. ஆண்டவர் எங்கள் ஜெப வேலைகளிலே எங்கள் குடும்பத்தில் வந்து வாசம் பண்ணுங்க. இரவு நாங்கள் ஜெபித்து விட்டு நாங்கள் கடந்து சென்றாலும் நீர் அந்த இடத்துல தங்க போகிறதுக்காய் சொல்கிறோம். உன்னத அனுபவங்களை தர போகிறதுக்காய் சொல்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காய் சொல்கிறோம். கோணலை சபையாக போகிறதுக்காய் சொல்கிறோம். அந்த ஒரு ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சபையில் அசைவாடினபடினாலே சொல்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொட்டபடினாலே சொல்கிறோம். ஒவ்வொருவருக்கு அதிசயம் செய்தபடினாலே சொல்கிறோம். ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்தபடினாலே சொல்கிறோம். ஒவ்வொரு மேலுடைய வல்லமை இறங்கினதற்காக சொல்கிறோம். ஆண்டவருக்கு தனது வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி. தொட்டு சுகம் தருவதற்காக நன்றி. தொட்டு புதிய பலன் தருவதற்காக நன்றி. ஆண்டவர் நன்றி சாமி என்று சொல்ல கட்டப்படி செய்கிறேன் சாமி. செயல்படுகிற பொருளாதார ஆவிகள் அந்தகார வல்லமைகளை கர்த்தரேசுவின் நாமத்திலே கட்டி அப்புறப்படுத்துகிறேன். தேவ வல்லமை குடும்பத்திலே ஊற்றப்படுவதாக. நன்றி. ஒவ்வொரு பேரை ஆசிரியரையும் செட்டை மறை மறைத்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து மகிழப்படும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நல்லதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் நன்மையும் சமாதானம் சந்தோஷம் நம்மளோடு கூட இருந்து சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.